ரொம்ப வருஷமா நீங்க வாட்ஸ்அப்பை ஃப்ரீயா பயன்படுத்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்லையும் நீங்க வாட்ஸ்அப்பை ஃப்ரீயா தான் பயன்படுத்த போறீங்க. அதுல எந்தவித சேஞ்சஸும் இல்ல. பட் மெட்டா கம்பெனிக்காரன் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் பிளஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்கான். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கறத லாஸ்ட் வீடியோல நான் பதிவு பண்ணிருப்பேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப்போட பிளஸ்ல ஸ்டார்டிங்ல ஒரு 6 வகையான ஃபீச்சர்ஸை வந்து அறிமுகப்படுத்திருக்கான். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க வாட்ஸ்அப் பிளஸ் ஆக்டிவேட் பண்ணிருந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்க முறையா பயன்படுத்திக்கீங்க. ஏன்னா காசு கொடுக்குறீங்கல்ல, சும்மா ஒண்ணு இல்ல. வாங்க தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பை ஓபன் பண்றேன், அதுக்கப்புறம் ஒரு சேட் கான்டாக்ட் ஓபன் பண்றேன். பாட்டம் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஐகான் இருக்கு, அதை நான் தட்டுறேன். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் பகுதிக்குள்ள பாட்டம் ரைட்ல ஒரு பிளஸ் ஐகான் இருக்கு, அதை நான் தட்டுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிளஸ் இருக்கா சென்டர்ல ஒரு டேப், அதை நான் தட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான ஸ்டிக்கர் பேக் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வாட்ஸ்அப் பிளஸ் ஓடது. இதை நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்தது இவ்வளவு நாளா நீங்க வாட்ஸ்அப்போட ஆப் ஐகான் இருக்குல்ல, அது பச்சை கலர்ல இருக்கும். அதை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். எப்படி? டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ்குள்ள போயிடணும். இதுல அப்பியரன்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் ஆப் ஐகான் இருக்கும், அதுக்குள்ள போகணும். நார்மலா டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா இதுதான் டிஸ்பிளே ஆகும். எதை வேணாலும் நீங்க மாத்தலாம். அப்டேட் ஆயிடுச்சு, மாறிடுச்சா? அடுத்ததா ஆப் தீம் டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ்குள்ள போயிடணும், அப்பியரன்ஸ். அதுக்கப்புறம் ஆப் ஐகானுக்கு கீழே பாருங்க, இதெல்லாமே வாட்ஸ்அப் பிளஸ் ஓடுது. தட்டுவோம். விதவிதமான கலர் இருக்கு, எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். எல்லோ கலர் சூஸ் பண்ணிருக்கேன், பாருங்களேன். செமல சேட் கான்டாக்ட் ஓபன் பண்ணாலும் மஞ்சள் கலர் டிஸ்பிளே ஆகும். செம கியூட்டா இருக்கா? ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரிங் டோனை நீங்க செட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பிளஸ் மூலியமா டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ்குள்ள போகணும். நோட்டிபிகேஷன், காலு கீழே ரிங் டோன், கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான ரிங் டோன் வாட்ஸ்அப் பிளஸ்ல கொடுத்துருக்காங்க. நீங்க செட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்னன்னா சாட் லிஸ்ட். சாட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது? டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ்குள்ள போகணும். லிஸ்ட் தட்டணும். கிரியேட் கஸ்டம் லிஸ்ட் தட்டணும். ஏதாவது ஒரு கான்டாக்ட் வந்து நீங்க போட்டு வச்சுக்கலாம். வாட்ஸ்அப் பிளஸ்ல தீம், ரிங் டோன், நோட்டிபிகேஷன், அந்த கான்டாக்ட்க்கு நீங்க தனித்தனியா இந்த 3ஐயும் செட் பண்ணிக்கலாம். ஃபைனலி அதிகபட்சமா ஒரு 3 சேட்டை நீங்க பின் பண்ணலாம். வாட்ஸ்அப் பிளஸ் மூலியமா 20 சேட்டை நீங்க பின் பண்ண முடியும். 20 சேட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். பக்கத்துல பின் இருக்கு, தட்டுறேன். சேட் பின். 21வது சேட்டை நான் பின் பண்ணும் போது என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்க செலக்ட் பண்ணிட்டேன். பின் கொடுக்குறேன். சென்டர்ல இப்படி ஒரு மெசேஜ் வரும். பின் பண்ண முடியாது, வேணா லிஸ்ட்ல வேணா போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.